ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 4ஆம் இடம், சந்திரனின் ஆட்சி வீடு, மாதுருகாரகன் மனோகாரகன். சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. ஒளி பொருந்திய சந்திரனாக பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரனாக இருக்கிறாரு. இன்றைக்கி ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். அடுத்து 5ஆம் இடம் 6ஆம் இடம் அப்படின்னு போகிறாரு. உங்கள் ராசிக்கு அவர் 8ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் ஆறாரு. ஆவின் அவிட்டம் உங்கள் ராசிக்கு 2 8ஆம் இடத்துல நடக்குது. இந்த காலகட்டத்தில் சூரியன் பேர் சேராரு. உங்கள் ராசிக்கு 2 கூடியவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி. 17ஆம் தேதி அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். அருமையான அமைப்பு. ஆவணி மாதம் முழுக்க 2ஆம் இடத்துல இருந்து அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. ஏற்கனவே சுக்கிரனும் சூரியனும் ராசி 2ஆம் இடத்துல இருந்து சூரியனை சுபத்துவப்படுத்துறதுனால 2ஆம் இடம் வலுப்பெறுது. அதுபோக உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய யோகமும் இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் எல்லாம் நல்லபடியாக இருக்குது ராசிக்கு. சரியா நேர்களே, அந்த கேந்திராதிபதி யோகம் பரிபூர்ணமாக கை கொடுக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறது, விஷ்ணு சக்கரத்தில் கிரகங்கள் இருக்குது. நல்ல அமைப்பு தான். அதில் சந்திரன் இப்போ இன்றைக்கி ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரி நேர்களே, 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால என்ன சார் யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, கையில் பணம் தாராளமாக இருக்கும். வருகின்ற காலம், அதாவது ஆவணி மாதம் முழுக்க நல்லா தான் இருக்கும். சனி பகவானால் இந்த பிரச்சனையும் இல்லை. அஷ்டம சனியுடைய தாக்கம் வெகுவாக குறைஞ்சிருக்கும். ஏன்னா சூரியன் வலுத்து சனி பகவானை பார்க்குறாரு. அதாவது அந்த சந்திப்பு சனி பகவானை கொஞ்சம் சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கும். ஏன்னா சூரியன் வலுக்கிறாரு. சிம்மத்தில் ஆட்சி பெற்று சுக்கிர பதனால் வலுக்கும்போது சனி பகவானோட தாக்கம் வெகுவாக குறையும். ஸோ அஷ்டமத்தனையால் நீங்கள் வெகுவாக குறைக்கப்படுவீங்க. 2ஆம் இடத்து சனி பகவான் பார்வையை நீர்த்து போய்விடும். ஸோ அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லா இருக்கும். நீங்கள் சொல்கிற சொல்லு மற்றவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதுபோக சனி பகவான் பார்க்குற இடம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். 10ஆம் இடம் தொழில் சிறப்பாக இருக்கும். சரியா, 10 கூடிய ஒன்று நல்ல நிலைமையில் தான் வராரு. 20ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் இடத்துக்கு போகிறது கூடுதல் சிறப்பு தான் செவ்வாய். அதனால் அடுத்து வருகின்ற காலம் அருமையாக இருக்கும். ஆவணி மாதம் முழுக்க மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஆவணி மாதம் பிறக்கட்டும் அப்புறம் பாரடி சின்ன பிள்ளைன்னு சொன்ன மாதிரி, ஆவணி மாதம் பிறந்த பின்னாடி சிம்மராசியினுடைய சிறப்பு நிலை வேறு மாதிரி இருக்கும். ஆவணி மாதம் பிறக்கட்டும் அப்புறம் பாருங்கள் சிம்மராசியை அப்படின்னு மாற்றி கூட நம்ம 2 வரி சொல்லலாம். ஸோ ஆவணி மாதத்துக்கு பின்னாடி அனைத்துமே மாறும். நல்ல மாதமாக பார்க்கப்படுகிறது. ஆவணி ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆவணி மாதங்கிறது சூரியனுக்கு உகந்த மாதம். சூரியன் தன் ஆட்சி வீட்டில் இருக்கிறது. ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், இப்படி நிறைய நல்ல நாட்கள்லாம் ஆவணி மாதத்தில் தான் கை கொடுக்கப்படும். அதுபோல் திருமண விசேஷங்கள் நிறைந்த மாதம் ஆவணி மாதம்தான். வரலட்சுமி நோன்பு நடக்கும். சரி நேர்களே, வரலட்சுமி விரதம். இந்த அம்சத்தில் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமசனியோட தாக்கம் வெறுவாக ஆவணி மாதம் குறைஞ்சிரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு 10ஆம் பருவியால். ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், லாபம் அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், எதிர்பாராத திருப்புமுனை அமையும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் கும்பிட போட தெய்வம் குறுக்க வந்ததையான்னு சொன்ன மாதிரி நீங்கள் கும்பிட போட சாமி குறுக்க வரும். ஏன்னா ஏற்கனவே 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. ஸோ மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குருவுக்கு கேந்திரமாக சூரியன் வருது, மிகச்சிறப்பு தான். குருவுக்கு கேந்திரமாக சூரியன் வருது, மிக அருமையான அமைப்பு. சரி சார், இதன்படி பார்த்தோம்னா பலன்கள் அப்படி எடுத்தோம்னா அதிர்ஷ்டம் இருக்கும். அதான் ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போகலாம். அதிர்ஷ்டம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், நிறைய பண வசதி இருக்கும், பெரிய திட்டங்களை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. அதேமாதிரி பேச்சு சாதுரியம் இருக்கும், அதில் வல்லவராக இருப்பீங்க. பேசி பழிக்கிறவங்க நல்லா இருக்கும். குறிப்பாக டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லி கொடுக்குறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், வழக்காடுபவர்கள், பின்னணி பாடகர்கள், பேச்சை முதலீடாக கொண்டு இருப்பவர்கள், வியாபாரிகள், சரியாக தெருவில் வியாபாரம் பண்ணுறவங்க, இப்படி கடைநிலையிலிருந்து உயர்நிலை வரைக்கும் உள்ளவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாகன பூஷண வசதிகள் இருக்கும். வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். பெரிய லெவலில் ஒரு ரீச் ஆகிறதுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். பெரிய லெவலில் ரீச் ஆகுறதுன்னு என்ன சார் அப்படின்னா, அதாவது நீங்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் மற்றவங்களால் பேசப்படும். ஓரளவுக்கு காஸ்ட்லியாக வாங்குவீங்க, ரிச்சாக வாங்குவீங்க. அந்த அமைப்பில் கிரகங்கள் கொடுக்கும். அதுமாதிரி குடும்பத்துலேயும் ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கும். எல்லாத்தையும் ஓரளவு அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்கள் பேச்சால் எல்லாத்தையும் கட்டி போட்டுருவீங்க. எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. சரியா, அது இப்போ கூடுதலாக சொல்கிற மாதிரி இருந்தால் ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. எதுலையுமே துரிதமாக இருப்பீங்க. சீக்கிரம் சம்பாதிக்கணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் மனதில். வேகமாக சம்பாதிக்கணும், அது அந்த அமைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். அதில் பர்டிகுலராக இந்த துரிதம், ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கிறவங்க, துரிதமாக ஒரு காரியத்தை பண்ணுறவங்க, போஸ்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பீங்க. தான தர்மம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோக கொஞ்சம் முன்கோபம் படபடப்பு இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் ஒரு வேகம் இருக்கும்.
பேச்சில் ஒரு வீச்சு இருக்கும். அதுக்கு சில நேரத்தில் படபடப்பாயிரும். அந்நேரம் மட்டும் படபடப்பை குறைச்சிக்கோங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. கடகராசிக்கு கூடுதலாக பார்த்தோம்னா பலன்கள் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் சஞ்சாரம் சிறப்பாக இருக்குது. சரியா, வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேரும் புகழும் இருக்கும். அதிகாரிகளுடைய பாராட்டு இருக்கும். அதுபோக கையில் காசு பணம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், காசு பணம் சிறப்பாக இருக்கும். பொண்ணும் பொருளும் பொருளுகின்ற காலம். அதேபோக நிதி ஃபினான்ஸ் கண்டிஷனில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் தொடங்குறவங்களுக்கு இது நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தொழில் கிரகம் சூரிய சந்திரர்கள் சந்திக்கிறாங்க. சனி பகவான் ஒரு வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு. சனி பகவான் வந்து 2ஆம் நேர தொழில்காரகன், சூரியன் முதல் நேர தொழில்காரகன். அதனால் தொழில் முதலீடுறவர்கள் நல்லா பண்ணலாம். கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடமும் கொஞ்சம் சுபத்துவமாக தான் இருக்குது. குரு பார்வையில் இருக்குது. அது போக குரு பார்க்கல, சுக்கிரனும் புதனும் பார்க்குறாங்க. குருவுக்கு கேந்திரமாக சனியும் சூரியனும் வருது. ஒரு வகை நல்ல அமைப்பு தான். அது தங்களுக்குள்ள பகைமையாக அறிவிக்கப்பட்ட கிரகங்கள். சனியும் சூரியனும் வந்து பகைமைப்பட்ட கிரகங்கள். ஆனால் 2 பேருமே குருவுக்கு கேந்திரமாக வராங்க. இது ஒரு வகைக்கு விசேஷமான தன்மை தான். குருவுக்கு கேந்திரமாக கிரகங்கள் வருது, நல்ல அமைப்பு தாங்க. சரியா, குருவுக்கு கேந்திரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கிரகங்கள் வருது, கூடுதல் சிறப்பு தான். தன குடும்ப வாக்குஸ்தானமும் ராசிக்கு அஷ்டமஸ்தானமும் வலுப்படுது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி, குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டு, இந்த எல்ஐசி ஏஜெண்ட் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, காப்பீட்டு காலத்தில் இருக்கிறவங்க, இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுபோக உங்களுக்கும் அந்த பணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பணம் மெச்சூர்டான பணம் வர வேண்டியதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலும் சரி, தொழிலும் சரி, நின்று போன பணங்கள், நிலுவை பணங்கள் வர்றதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணும். ஸோ கடகராசிக்கு இந்த ஆவணி மாதம் பஞ்சாங்கத்தில் நல்லா இருக்குங்க. சூரியனும் செவ்வாயும் நல்ல நிலைமைக்கு வராங்க. உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதியும் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில் வராங்க. சுக்கிரனும் அடுத்து வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அவர் நீசம் அடைஞ்சாலுமே 2ஆம் இடத்துல ஸ்தானப்பலம் பட்டு இருப்பார். வீடு கொடுத்தவன ராசியில் இருக்கிறதுனால ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். சுக்கிரனும் ஒரு 50% நன்மையில் கொடுப்பார். ஸோ ராசிக்கு 2, 11 ராசி இந்த இடங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. சனிபகவானுடைய தாக்கமும் வெகுவாக குறையுது. சரியா, இப்போதைக்கு பிரச்சனை என்னென்னா இவர் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு. சரியா, 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு. சுக்கிரன் வந்து பேர்ச்சியாக 3ஆம் இடத்துக்கு போவார். நான் 2ஆம் இடம் சொல்லிட்டேன்னா சாரி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார், 3ஆம் இடம் போவார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. 3ஆம் இடம் வந்து கோச்சாரத்தில் மறைவு கிடையாது. ஜனன ஜாதகத்தில் தான் 3ஆம் இடம் மறைவு. அவர் கோச்சாரத்தில் வந்து 3ஆம் இடத்துல ஸ்தானப்படம் பட்டு தான் இருப்பார். வீடு கொடுத்தவன் வந்து சுக்கிரன், வீடு கொடுத்த புதன் வந்து சிம்மத்தில் இருப்பார். ஓகே, ராகுவின் சஞ்சாரம் தான் நல்ல நிலைமையில் இல்லை சிம்மராசிக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 9ஆம் இடத்துல ஒரு பெரிய கோணத்தில் ராகு இருக்கிறாரு. இருந்த போதிலும் ராகு வந்து வக்கர புதனுக்கு ஒரு கோணத்தில் வர்றதும் ஓரளவு நல்ல கெடுபலங்கள் குறையும். சரியா, ராகுக்கும் புதனுக்கும் ஒரு புரிதல் இருக்கும். ஓகே, அதை வேணால் அப்புறம் சொல்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் வேணால் சொல்கிறேன். ஏன்னா அந்த பலன்களும் சில நேரங்களில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரியா, ஏன்னா புதன் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரமாகி ராசியை நோக்கி தான் வர்றாரு. ஸோ அப்படி வரும்போது வந்து ராகுக்கு அவர் வந்து கோணமாக வர்றாரு. சரி, ஏன்னா ராகு வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துக்கு உங்கள் ராசி வந்து 5ஆம் இடம் வரும். ஸோ அந்த லிங்க் வரும்போது ராகுவும் புதனும் சேர்ந்து கூட சில பலன்களை கொடுக்கலாம். ஏன்னா புதன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 3-12 குடைவன் தான். 3-12 குடைவன் வந்து வக்கரம் அடைகிறது நல்ல அமைப்பு தான். ஏன்னா 3ஆம் இடம் வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தான். 12ஆம் இடமும் விரைய ஸ்தானம் தான். ஸோ விரையாதிபதி வக்கரம் அடைகிறதுனால விரயங்கள் குறையும், சேமிப்பு கூடும். ஒரு மனிதனுக்கு வந்து விரயங்கள் குறையுதுன்னா அது உள்ள அர்த்தம் என்னென்னா சேமிப்பு கூடுதுன்னு அர்த்தம். செலவுகள் குறைஞ்சி பணம் கையில் நிற்கும். அந்த பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கலாம். அது வந்து உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து, உங்கள் புத்திசாலித்தனத்தை பொறுத்து. இது மாதிரி நேரத்தில் பணத்தை இருக்க பிடிச்சி வச்சுக்கணும் கடகராசினியர்கள். பணம் எல்லா நேரமும் நம்ம கையில் வராது. சில நேரங்களில் அது தாராளமாக இருக்கும். அதனுடைய போக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அந்நேரம் பணத்தை தாராளமாக பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆவணி மாதம் அதுக்கு வந்து நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. ஓகே, அதுபோக வந்து திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு மாற்றிருக்கவங்களுக்கு ஆவணி மாதம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீடு கிரகப்பரிசு வேலையெல்லாம் மலமலன்னு நீங்கள் செய்யலாம். வரலட்சுமி நடக்குது. வரலட்சுமி விரதம் 16ஆம் தேதி நடக்குது. சரியா, ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம். அன்றைக்கு நீங்கள் வந்து வீடு வாஸ்து பண்ணுறது, புது வீட்டுக்கு போகிறது, மற்ற சுபகாரியங்கள் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு பைசல் ஆயிரும். சரியா, அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு உண்டாகும். மன அமைதி இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள மனதில் ஒரு மன அமைதி இருக்கும். தவம் இருந்தாலும் கிடைக்காது என்னது நிம்மதி. அந்த நிம்மதி வந்து ஆவணி மாதத்தில் கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து ராசியில் உட்கார்றது வந்து நல்ல சிறப்பு தான். அவர் வர வேண்டிய நேரம் ராசியில் 2 சுப கிரகங்கள் இருக்குது. சுக்கிரனும்
புதனும் இருக்கிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, அதே மாதிரி நம்பிக்கை அதிகமாக இருக்கும். பணம் சம்பாதிப்பதில் ஒரு நல்ல ஒரு முனைப்பாக இருப்பீங்க, ஒரு வெறித்தனமாக இருப்பீங்க, நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. அதுக்கு உண்டான அமைப்பு உங்களை சுற்றி நடக்கும். அதே மாதிரி பணம் முதலீடு செய்கிறவங்க இந்த காலத்தில் செய்யலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தொழிலில் இந்த காலம் வந்து உகந்த காலமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். சரியா, நல்லா இருக்குங்க. சிம்ம ராசிக்கு வந்து இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு உன்னதமான யோகமான காலமாகவே பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசிக்கு வந்து ஆவணி மாதம் ஒரு சிம்மாசனம் போடப்படுகிறது. ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு வந்து ஒரு ராஜ சிம்மாசனம் போடப்படுகிறது. அதில் நல்லபடியாக நீங்கள் இருக்கலாம். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்கு. ஓகே நேயர்களே, சூரியன் 3 நட்சத்திரத்தில் போவார். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் வந்து 3 நட்சத்திரத்தில் போவார். மகம், பூரம், உத்திரம். இதில் வந்து மகம் வந்து கேதுவின் நட்சத்திரம். கேது நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சந்திரனுடைய அஸ்தம் 2ஆம் பாதம் வாங்கி குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உபசன ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அடுத்து வந்து பூரம் சுக்கிரன் நட்சத்திரம். சுக்கிரனும் பரவாயில்ல, ராசியில் தான் சஞ்சரிக்கிறாரு. அவர் 23ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்ல விசேஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நட்சத்திரநாதர்களும் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாங்க. கடகராசிக்கு ஆகாத நட்சத்திரம் இல்லை. சரியா, சிம்மத்தில் கடகராசிக்கு ஆகாத நட்சத்திரம்னா சனி நட்சத்திரம், புத நட்சத்திரம். சனி பகவானுடைய அனுசம், உத்திரட்டாதி, பூசம், இந்த 3 நட்சத்திரமும் கடகராசிக்கு ஆகாது. பூசம் வந்து உங்கள் ராசியிலே இருக்குது. சரியா, இருந்தாலும் கடகராசிக்கு ஆகாத நட்சத்திரம் பூசம் தான். ஏன்னா பூச நட்சத்திரத்துக்குரிய சனி பகவான் வந்து கடகராசிக்கு வந்து மாரகாதிபதி 7, 8 கூடியவன். அதுபோக புதனும் வந்து அந்த அளவுக்கு புத நட்சத்திரமும் அந்தளவுக்கு கடகராசி நன்மை கொடுக்காது. 3, 12 கூடியவன். ஏன்னா சந்திரனுக்கு புதனை பிடிக்கும், புதனுக்கு சந்திரனை பிடிக்காது. அந்த அமைப்பின்படி கேட்டை, ரேவதி, ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரமும் கடகராசிக்கு ஆகாது. ஆனால் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் தான் இருக்கும். இதுதான் இறைவனுடைய சித்தம். எந்த நட்சத்திரங்கள் வந்து கடகராசிக்குன்னு ஆகாதோ, அதாவது எந்த நட்சத்திர நாதர்கள் சனியும் புதனும் கடகராசிக்கு ஆகாதவர்கள், ஆனால் அவர்களுடைய நட்சத்திரம் வந்து கடகராசியிலே இருக்கும். இதுதான் இறைவனுடைய சித்தம். சரியா, இந்த ராசியிலே இருக்கும் அந்த 2 நட்சத்திரமும். ஆனால் அந்த நட்சத்திரத்துக்குரிய நாதர்கள் வந்து ராசிக்கு ஆகாமல் இருப்பாங்க. ராசியை வந்து மாற்றான் டைப்லேயே பார்ப்பாங்க. ஏன்னா சனிக்கு வந்து கடகம் பிடிக்காது, புதனுக்கும் கடகம் பிடிக்காது. ஓகே நேயர்களே, இந்த அமைப்பில் இந்த பலன்கள் போகுது. ஜோதிடம் வந்து ஒரு பெரிய கடல். அதில் ஏகப்பட்ட வித்தை இருக்குது. சரியா, ஏகப்பட்ட கணக்கு இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதோ கொஞ்சம் சொல்கிறேன். நான் இன்னும் நிறைய இருக்குது. அடுத்தடுத்து வர வீடியோ போடுறேன். சனி பெயர்ச்சி வேறு நடக்குது அடுத்த வருஷம் மார்ச் 29ஆம் தேதி. அதில் சில மாற்றங்கள்லாம் இருக்குது. அந்த மாற்றத்தையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அடுத்து செவ்வாய் பயிற்சி வர்ற 21ஆம் தேதி, ஆகஸ்ட் 21ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான். சரியா, அதுக்கும் வந்து வீடியோ போடுறேன். அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. விரயஸ்தானத்துக்கு தான் வராரு. சரியா, மிதுனத்துக்கு தான் வராரு. 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். எல்லாமல் இறைவன் கடகராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையெல்லாம் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுளுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.